இன்னைக்கு ஒரு வாட்டல் அண்ட் டாப்ன்ட்டு ஒரு செவர் கட்டின்னு இருக்கோம். இதில் ஃப்ரேம் ஒர்க்கு மூங்கில், வெறும் மூங்கில் தான். பெருசு மூங்கிலில் நேராக வச்சுட்டு சிறுசு மூங்கில ஹாரிசான்டலாக கட்டின்னு இருக்கோம். அது கட்டுறதுக்கு கட்டு கம்பி யூஸ் பண்ணுன்ட்டு சொன்னால் குமரேசன், நான் வேண்டாம் பனை நார் வாங்கிடுவோம், பனை நார் எப்படியும் லோக்கலி அவைலபிள், ரெகுலராக எங்கே வேணால் கிடச்சிரும், இங்கே பனை காடையில் இருக்கும், அதனால் இங்கே லேஸில் கிடச்சிரும், செலவும் பண்ண தேவையில்லை அவ்வளோ பெருசாக. இதில் குறைய செலவுலேயே உங்களுக்கு நிறைய நார் கழிச்சிரும். பனை மரம் இங்கேயும் தோட்டத்துலேயும் இருக்குது, அது இங்கேருந்தே நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மண் வச்சு இதை பூச போகிறோம். இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக ஒரு நெய்வேலி காட்டாமணக்கு, இதுக்கு பேர் ஐப்போமியா கார்னியா, அதை ஊடையில் கொஞ்சம் பொடிசு குச்சியால் கேப் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்ணை வச்சு பூசுவோம். இது நாங்கள் குமரேசன், ராஜா, பாலகிருஷ்ணனும் பழனி அண்ணனும் நேற்றுக்கு ஆணி வச்சு பனைமட்டையை பனங்கம் மேலே அடிச்சுட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இது மூங்கிலை விட இது வேலை கம்மி, பனை நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் சௌரியம் வேறு. மூங்கில் பிரச்சனை என்னென்னா, இருக்குது ஒரு 20 மூங்கில் இருக்கும், ஆனால் இது வெட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முள்ளாக பெருசாக இல்லை, ஆனால் எல்லாம் பின்னி இருக்குது மிச்ச மரத்தோட. அதனால் மூங்கில் எங்களுக்கு கொஞ்சம் இங்கே சங்கடமாக இருக்குது. நாங்களே வளர்த்து நாங்களே தண்ணி பாய்ச்சி கரெக்டாக களை வெட்டி ப்ராப்பராக ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிருந்தோன்னா பிரச்சனை இல்லை. பனை மட்டை அட்வான்டேஜ் என்னென்னா எல்லாம் நேச்சுரலாகவே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் சைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெறும் லென்த்து சைஸ் பண்ணணும், அப்புறம் ரொம்ப வளைஞ்சதை கழிச்சிட்டு கொஞ்சம் நல்ல மட்டையாக லென்த்தாக உள்ள மட்டையாக யூஸ் பண்ணுவோம். பனை மட்டை இன்னும் பாக்கி இருக்குது. இன்னும் 2 செவர் இந்த ரூமுக்கு கட்ட வேண்டியது இருக்குது. இது இந்த செவரு, இந்த செவரு. இது ஒரு பார்க்கிங் கராஜ். ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ் பெரிய கேட்டாக போட போகிறோம் இரும்பில். மிச்சம் எல்லாம் மண்ணில் செவர், இந்த பனங்கம்பு மூங்கிலும் மண் வச்சும் செவர் கட்ட போகிறோம்.